கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். We lovingly greet each and every one of you in the priceless name of our Lord Jesus Christ. சிலுவையை பற்றிய தியானங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. And there is no doubt that the meditation of the cross is a great source of blessing in our life. உபாகம புஸ்தகங்களிலிருந்து நாம் தியானங்களை பெற்று வருகிறோம். And we are receiving our meditations from the book of Deuteronomy. திரும்பவும் சொல்லுகிறேன், வேதத்தை வாசியுங்கள். And once again I say unto you, please read your Bible. அதுவே நம்முடைய முதன்மையான முழுமையான ஆசீர்வாதம். And that is our first and our wholesome blessing. இன்றைக்கு உபாகம புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை உள்ள காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். And today we are going to meditate Deuteronomy from chapter 6 to 8. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தினுடைய எல்லையிலே இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the children of Israel are in the borders and the boundaries of their promised land. அவருடைய கண்களுக்கு முன்பாக கானான் தெரிகிறது. And the land of Canaan was in front of their eyes. அந்த தேசத்திற்குள்ளே இருக்கிறதான அந்த டெட் சி, And the Dead Sea which was in the land. முன்னால தெரிகிற எரிகோ பட்டணம். And the city of Jericho which was there a friend. அந்த மலைகள். And the mountains. அதாவது எருசலேமின் மலை, அப்படி பல மலைகள் அங்கே இருக்கிறது. அந்த மலைகள் எல்லாம் இவர்கள் கண்களுக்கு முன்பாக காட்சிகளாக தெரிகிறது. And the mountains of Jerusalem and all the mountains which are located there, where they were able to see it with their eyes from this place. இந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள நிறைந்த அந்த தேசத்திற்குத்தான் நாங்கள் போகிறோம் என்கிறதான அந்த எதிர்பார்ப்பும் அந்த பார்வையும் அவர்களை பரவசம் அடைய செய்கிற சூழ்நிலையில் மோசேயினால் இந்த உபாகம புஸ்தகம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. This book of Deuteronomy was given unto them as they were in an expectation and in an awe that the land of promise, which is filled with mountains and valleys, which is in front of their eyes, was about to be inherited by them. பர்டிகுலரா இந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசேயினால் கொடுக்கப்படும் பொழுது எச்சரிக்கிற காரியங்களை பற்றி மோசே இந்த பகுதியிலே சொல்லுகிறார். And in this portion we can find out that Moses gives them lot of warnings and cautions. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் கொடுக்கிற இந்த கட்டளைகள் முழுவதும் எச்சரிக்கைகளான கட்டளைகள். That is all the commandments that he gives here are commandments of caution. இப்போ நீங்க உபாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க 7ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். Kindly turn your attention towards Deuteronomy chapter 7. இதிலே 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Now let us hear from verses 1 to 4. நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. When the Lord thy God shall bring thee into the land whither thou goest to possess it, and hast cast out many nations before thee, the Hittites, the Girgashites, the Amorites, and the Canaanites, and the Perizzites, and the Hivites, and the Jebusites, 7 nations greater and mightier than thou. And when the Lord thy God shall deliver them before thee, thou shalt smite them and utterly destroy them. Thou shalt make no covenant with them, nor shew mercy unto them. Neither shalt thou make marriages with them. Thy daughter thou shalt not give unto his son, nor his daughter shalt thou take unto thy son. For they will turn away thy son from following me, that they may serve other gods. So will the anger of the Lord be kindled against you and destroy thee suddenly. இப்போ இந்த உபாகமத்தின் புஸ்தகம்
7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களிலே 3 விஷயங்களை மோசே முன்வைக்க விரும்புகிறார். And Moses wants to keep 3 things in this first 4 verses of Deuteronomy chapter 7. இவர் ஜனம் பெருத்த ஜாதிகள் என்று சொல்லி சில பெயர்களை குறிப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And here we see that he says certain names and tells them that they are mightier than you. அப்ப 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி இந்த தேசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். So he has cast away 7 strong nations greater and mightier than thee, and has given this land to possess unto you. இஸ்ரவேலே ஆகிய நீ அரசியலில் வெற்றி அடைந்தாய். And you, Israelite, you have won the political victory. அந்த அரசியலிலே கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். And God has given you political victory. இப்போ அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பாருங்கள். And see what he says as a second thing. சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறார். He talks about the society. அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக என்று சொல்லுகிறார். And he says, neither shall thou make marriages with them. அப்போ உன்னுடைய பெண் பிள்ளைகளை அவர்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கோ அல்லது அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை உன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கோ பெண் கொடுத்து பெண் எடுக்கிற இந்த விஷயத்தை செய்யாதே. And he says, you shall not give your daughter, neither you shall take their daughter for their sons. அரசியலிலே மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுத்து இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறேன். I have given you a great big victory in the politics, and I have given you this land. அப்ப நீ சமுதாயமாக வாழும் பொழுது வெற்றி அடைகிற ஒரு சமுதாயமாக நீ வாழ கற்றுக்கொள். So when you live as a society, learn to live a victorious life as a society. இப்போ பவுல் பாத்தீங்கன்னு சொன்னா கொரிந்தியர்ல சில விஷயங்களை சொல்லுவார். And Paul says certain things in the book of Corinthians. இது புதிய ஏற்பாட்டு உபதேசம்னு சொல்லாதீங்க. And please do not tell me as a New Testament teaching. அவர் புதிய ஏற்பாட்டுல எதுவுமே புதுசா அவர் சொல்ல வர கிடையாது. And he did not say anything new in the New Testament. பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற விஷயங்கள் என்ன? And what are the things that Paul says in 2 Corinthians chapter 6? 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us hear verse 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? Be ye not unequally yoked together with unbelievers, for what fellowship hath righteousness with unrighteousness, and what communion hath light with darkness? இப்போ உபாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை தான் இவர் இங்கே பிரசங்கமாக பண்ணி கொண்டிருக்கிறார். And so he is here giving a sermon based on what is said in Deuteronomy. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? What does Deuteronomy 7 and verse 4 say? உங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பீர்களாக. திருமணம் செய்யாதீர்கள். And it says, thy daughter thou shalt not give unto the son, and nor his daughter shalt thou take unto your son in marriage. அப்போ அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். And that is what Paul states here. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. You should not be unequally yoked together with unbelievers. இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் கல்யாணம் பண்ணி அவனை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருவேன் அல்லது அவளை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருவேன். And what they would say is, I will marry them and somehow I will bring them into the saving knowledge. அதாவது கல்யாணம் பண்றது பாத்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு கிடையாது. And marriage is not for the gospel ministry. ஏதோ நீங்க அவனை கல்யாணம் பண்ணி அவனை சுவிசேஷம் சொல்றீங்க, அந்த வேலையில இதுல நடக்கவே நடக்காது. And you are saying that you will marry that person and share the gospel with them, but it will not be here. இவங்கெல்லாம் பெரிய எவாஞ்சலிஸ்ட் மாதிரி பேசுவாங்க ஆக்சுவலா. And they would talk as though they are great big evangelists. அன்பு தம்பிகளே தங்கைகளே, உங்களுடைய எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் எல்லாம் கல்யாணத்துல செய்யாதீங்க. And dearly beloved brothers and sisters, please do not do your ministry of evangelism in your marriage. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொன்னால் பிணைக்கப்படக்கூடாதுதான். And when it says you should not be unequally yoked together with unbelievers, then you should not yoke yourself with unbelievers. அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தேவன் இவர்களை சமுதாயமாக வாழும் பொழுது
நீங்கள் உங்களுக்குள்ளாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக சமுதாயமாக வாழுங்கள் என்கிறதான விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். And when God gave them great victory in politics, he tells them that they are to marry within their own as believers and live together as a society and live a victorious life. அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திற்கு பவுல் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை 17ஆம் வசனம், அதாவது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. And the explanation for Deuteronomy 7 verse 3, and it is given in Deuteronomy chapter 6 and verse 17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Wherefore come out from among them, and be ye separate, saith the Lord, and touch not the unclean thing, and I will receive you. பவுல் என்ன அழகா அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்திருக்கார் பாத்தீங்களா? And see what a beautiful explanation Paul gives here. அவிசுவாசியை திருமணம் செய்கிறது அசுத்தம். And when you marry an unbeliever, it is an unclean thing. அசுத்தமானதை தொடாதே. Do not touch the unclean thing. எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்லியிருக்கார், கவனிச்சீங்களா? And see how beautifully the Lord has said this. அப்போ அரசியலை பற்றி தேவன் சொல்லுகிறார் உபாகமத்திலே, அடுத்தது சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறார். And so firstly the Lord speaks about politics in Deuteronomy, and then he talks about the society. இப்போ உபாகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Now let us hear Deuteronomy 7 and verse 4. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக்கம் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு அவர்களை சீக்கிரத்தில் அழிக்கும். For they will turn away thy son from following me, that they may serve other gods. So will the anger of the Lord be kindled against you and destroy thee suddenly. அரசியல், சமுதாயம், இப்பொழுது மதம். Now politics, society, and now a religion. இப்போ இது எல்லாமே எதற்காக என்று சொல்லி கேட்டால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். So this was a plan which was made by God so that we would live as children of God. கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? And what is the reason that he said that you should not get married in such a manner? நிச்சயமா நீ அவனை இங்க இழுக்கவே முடியாது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் உன்னை அங்கே இழுத்து விடுவான். Surely you cannot bring that person this side, but surely that person will pull you to that side. அந்த 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க நல்லா கவனிங்க. I will read this 4th verse, kindly listen. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். For they will turn away thy son from following me. கர்த்தருடைய வார்த்தை சொல்லிருச்சு தெளிவா. And the word of God has stated it clearly. விலக பண்ணுவார்கள். They would turn them away. யார் சொல்ற வார்த்தை? And who says these words? கர்த்தருடைய வார்த்தை. This is the word of God. பிசாசு மாத்துவான். So now Satan will change it. நீ கல்யாணம் பண்ணினா அவனை இங்க கொண்டு வரலாம். If you marry that person, you can bring that person here. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கல்யாணம் பண்ணினா உன்னையே அவன் கொண்டு போயிடுவான். And the Lord says, if you marry that person, he will take you there. பிசாசு சொல்றான், கல்யாணம் பண்ணினா அவனை இங்க கொண்டு வரலாம். And Satan says, if you marry that person, you can bring that person here. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கல்யாணம் பண்ணினா உன்னையே அவன் கொண்டு போயிடுவான். And the Lord says, if you marry that person will pull you to the other இப்ப side. நீங்களே தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வார்த்தை உண்மையா இருக்குமா, பிசாசுனுடைய வார்த்தை உண்மையா இருக்குமா? Now you itself decide whether the word of the Lord would be true or the word of Satan would be true. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். For they will turn away thy son from following me, that they may serve other gods. அப்போ அந்த விஷயத்துல நாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்பதை கவனியுங்கள். And just see how careful we need to be in this thing. அப்ப இந்த எச்சரிக்கைகள் அனைத்திற்கும் இஸ்ரவேல் கீழ்ப்படிய வேண்டும். So all of Israel should adhere to this warning. இது எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான விஷயங்கள் தான் பின்னால தெளிவாக சொல்லப்பட்டு வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And you can find out all the instructions given in how they need to follow this. எப்படி கீழ்ப்படிவது? How to obey this? கீழ்ப்படிகிறதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. There is just only one way to obey this. கர்த்தர் என்னெல்லாம் செய்தாரோ அதை நினைச்சிட்டே இரு. அப்போ நீ என்ன செஞ்சிருவீனா அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவே. So if you bring to your memory all that the Lord had done for you, then you would obey his word.
இப்போ தேவன் அவர்களை நினைக்க சொல்றாருல, அந்த நினைக்க சொல்லுகிற விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? And now the Lord tells them to remember a certain thing. Do you know what is that? மற்ற எல்லா தேசங்களிலிருந்தும் தெரிந்தெடுக்காமல் உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை தெளிவா ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். And the Lord want to clearly tell them that from all the nations of the world that he had chosen them as his own people. கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்தார். The Lord had chosen them. எதனால சூஸ் பண்ணாரு? Why did he choose them? இப்போ சில காலேஜ் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களை வந்து அட்மிஷன் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. And if you see at some colleges and schools, they would choose certain children for admission. டெஸ்ட் வைப்பார்கள். They would have an entrance test. இங்கிலீஷ் டெஸ்ட், English test, ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட், general knowledge test. அதற்கப்புறம் சயின்ஸில் ஒரு டெஸ்ட்டு, And then after that a test in science. அப்புறம் மேத்ஸில் ஒரு டெஸ்ட்டு, Then they will have a test in maths. அப்புறம் பார்ப்பாங்க. And then they would look at it. எல்லாத்துலேயும் சிங்கிள் டிஜிட்டில் வாங்கியிருக்கான், இவன் தேரவே மாட்டான், ஆகினாலும் இவனை எடுக்கவே மாட்டேனாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. And they would say he has scored all the marks in single digits, so he will not pass and we would not select him. ஃபெயிலு. He is failed. செலக்ட் பண்ணுறது. It is selection. அப்போ யாரை எடுப்பார்கள்? And whom they would select. ஒரு கம்பெனிக்கு போனால் இன்டர்வியூ வைக்கிறான். And if you go to a company, they keep an interview. உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லு. And tell me something about yourself. உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லு. And tell me something about your father. உன்னுடைய தொழில் இது வரைக்கும் நீ என்னென்ன பண்ண அதையெல்லாம் கொஞ்சம் சொல்லு. And tell me about your business and what are the things that you have been doing till now. அப்போ அடுத்துக்கு உன்னுடைய ஆம்பிஷன் என்ன? And then they would ask her, what is your ambition? கடைசியாக ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க, அதுதான் பயங்கரமான கேள்வி. And the last question is a very big question. உனக்கு சம்பளம் வேணுமா வேண்டாமான்னு கேட்பான். And it asks, do you want a salary or not? இல்லை அப்படி கேட்க மாட்டான், நீ எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்கிறேன்னு கேட்பான். And he would not ask like that, but he would ask, how much do you expect as a salary? அதாவது இது வரைக்கும் கேட்ட கேள்வி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் இவன் சம்பளத்தை சொல்கிறத வச்சு தான் அவனை வேலைக்கு எடுக்கிறதா வேண்டாமான்னு முடிவே பண்ணுவார்கள். And all the questions that he has answered till now may have been positive, but they would choose him with the amount of salary he requires of them. அப்போ நல்ல நபர்களை செலக்ட் பண்ணி எடுப்பது. So choosing good people. அழகா இருக்கானா? Is he handsome? அப்பீலிங்கா இருக்கானா? Is he appealing? அறிவுள்ளவனாய் இருக்கிறானா? Is he wise? காரியங்களை திறம்பட செய்கிறவனாய் இருக்கிறானா? Is he able to do everything very skillfully? இப்போ இங்க ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. And here the Lord says one thing. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். Deuteronomy 7 verses 6, 7 and 8. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். For thou art an holy people unto the Lord thy God. The Lord thy God has chosen thee to be a special people unto himself above all people that are upon the face of the earth. The Lord did not set his love upon you, nor choose you because ye were more in number than any people, for ye were the fewest of all people. But because the Lord loved you, and because he would keep the oath which he had sworn unto your fathers, hath the Lord brought you out with a mighty hand, and redeemed you out of the house of bondmen from the hand of Pharaoh, king of Egypt. நல்லவங்களை எடுத்து நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. When you take good skilled people and turn them into something big, it is not a big deed. நீங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை கவனியுங்கள். And see what the Lord says here. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டார்.
The Lord thy God hath chosen thee to be a special people unto himself above all the people that are upon the face of the earth. உன்னை தெரிந்து கொண்டதற்கு நீ திரட்சியான ஜனம் என்று தெரிந்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. And he did not choose you because you were more in number than any people. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். And ye were fewest of all people. பாத்தீங்களா? Oh, did you see it? ரொம்ப கொஞ்சமா இருந்தீங்க நீங்க. And you were few of all people. உங்க மேல அன்பு வச்சு தெரிஞ்சு கொண்டார். And he set his love upon them and chose them. உங்கள் மேல அன்பு கூர்ந்து உங்களுடைய பிதாக்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் அதை காக்க வேண்டும் என்பதினாலும் உங்களை ரிடீம் பண்ணினார். And because the Lord loved you, and because he would keep the oath which he sworn unto your fathers, hath the Lord brought you out. எகிப்தினின்றும் பார்வோனுடைய கையினின்றும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உங்களை விடுதலையாக்கினார். With a mighty hand, and redeemed you out of the house of bondmen from the hand of Pharaoh, king of Egypt. அதாவது நம்ம எப்பவுமே உண்மையை நினைவு கூற வேண்டும். We should always remember the truth. இஸ்ரவேல் மக்கள் உண்மையை நினைவு கூர்ந்தார்களா? And did the children of Israel remember the truth? தம்பி நீ ரொம்ப கொஞ்சமா இருக்கிற. Oh, dearly beloved, you are a few a number. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Just think about the situation of Israel as of today. சுற்றிலும் எதிரிகள். And he is surrounded by enemies. அவன் ரொம்ப கொஞ்சம் மக்கள். And they are just few people. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. And we don't know what is going to happen at what time. கண் அசந்தா முடிச்சிரலாம். If you in the blink of an eye, everything will be done. ஆனா கர்த்தர் மட்டும் பாதுகாக்காம இருந்திருந்தா இவங்களை பாதுகாப்பாக இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? If the Lord hasn't been their protector, is there anyone who could protect them or guard them? நீங்களும் நானும் என்றைக்காவது உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறோமா? Have you and I on any day accepted the truth? கடந்த வருஷத்துல இஸ்ரேல் இன்னொரு எதிரி நாடு மீது போரிடுவதற்கு அந்த போருக்கு அவர்கள் ஒரு பெயரை வைத்தார்கள். And last year when the enemies of Israel wanted to wage a war, they had a name for it. அந்த போருக்கு என்ன பேருனா outstretched arm. And that war or the battle was called as the outstretched arm. ஓங்கிய புயம். Outstretched arm. ஜெயிச்சிட்டு வந்துட்டாங்க. And they won in that. அங்கே வருகிறதான ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அந்த கருவிக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா டேவிட் ஸ்லிங். The name of the weapon that they used to destroy the rockets is called as the David sling. எப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? And see how they have named it. ராட்சதனை கொன்ற தாவீது அவனுடைய கவனில் இருந்த கல் அதனுடைய பெயரை இன்றைக்கு அவர்கள் வைத்து போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். And today they have named the weapon with which David killed a giant, and they are waging a war. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உண்மை என்ன? Today what is the fact and truth in our lives? கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தாரே. And the Lord loved me. நான் யார்? Who am I? Nothing. I am nothing. பெரியாளா? Am I a very big person? ஞானவானா? Am I wise? இல்லை, என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி இவர் என்னை தெரிந்தெடுத்தார். And what is there in me that he saw in me and he chose me? பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. And he doesn't know my name nor my place nor anything. நான் இருந்தது உளையான சேறு. I was in a miry clay. நாற்றம் எடுத்த சேற்றிலே நான் இருந்தேன். I was living in a clay which was stinking. அப்போ அதிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். And God lifted me out of it. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்தானத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். Now the Lord has placed us in a particular place. இப்போ நம்ம பெருமை பேசினா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. Just think how it would be if we do a proud talk about ourselves. சார், நீ எகிப்தில் இருந்தது நினைவு கூர். Oh, remember that you were in Egypt. அடிமையாய் இருந்தாய். You were a slave. பார்வோனுடைய கையில அந்த பிடியில அந்த கிளட்சில நீ இருந்த. And you were in the clutches of Pharaoh. அடுத்து நீ கொஞ்ச ஜனமாய் இருந்த. And next you were a few people. உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். And God chose you. உண்மையை ஒத்துக்கொள்ளலாமே. We need to accept the truth. கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார்.
The Lord chose me, என்னால் அவருக்கு ஏதோ ஆதாயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். and we think that He is about to gain certain thing through us. நான் ஜெபம் பண்ணா, நான் பாட்டு பாடினா, நான் சர்ச்சுக்கு போனா, நான் எல்லாத்தையும் பண்ணா அவருக்கு ஏதோ ஆதாயம், அவருக்காக நம்ம எல்லாத்தையும் செய்றோம். And we think that we are doing everything for Him because we think that He gains some things because we go to church, we sing songs and we pray. இதெல்லாம் நான் கர்த்தருக்காக செய்கிறேன். I do all these things for God. இது நமக்காக நம்ம செய்து கொள்ளுகிறோம். We are doing this for our own self. ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். You just say, what is the problem here with the Lord? உண்மையை ஒத்துக்கொள்ள இந்த வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். And the Lord is calling you and me to accept the truth. இப்போ நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தவறையும் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. And there is one way for us not to commit any errors or mistakes in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததை நினைத்தாலே போதும், நாம் எந்த தவறையும் செய்ய மாட்டோம். And if at all we believe what the Lord has done daily in our lives, then we would not go astray and commit any mistakes. அத நினைக்கிறதுக்கே வழியே இல்லையே. There is no way for us to remember all these deeds. அதாவது அந்த பழைய வாழ்க்கை, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் ஆதியிலே நமக்கு செய்த வாழ்க்கை நினைவு கூறணும். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகளுக்கு எழுதும்போது சொல்றார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. And the Lord says, I have somewhat against thee because thou hast left thy first love. இப்போ நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். So we need to keep on remembering this. அப்பதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்போம். Then only we will be keeping on obeying God. ஆதியில் இருந்த கீழ்ப்படிதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதுக்கு என்ன காரணம்? And what is the reason that our obedience is slowly simmering? நம்முடைய ரட்சிப்பை நாம் நினைவு கூறுவதில்லை, நம்முடைய ரட்சிப்பை நாம் நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம். We do not remember our salvation, but we deny our salvation. அதாவது கர்த்தர் மேலே வைக்கிற அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். We need to create the love that we have for our God on a daily basis. அதைத்தான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். And that is what he has said in Deuteronomy chapter 6 and verse 7. இல்ல, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். Deuteronomy chapter 6 and verse 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Thou shalt love the Lord thy God with all thine heart and with all thy soul and with all thy might. இது மிக மிக முக்கியமான கட்டளை. And this is a very important commandment. நான் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பேன். When I keep on loving him, I'll be obeying him. அப்ப கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும் பொழுது நான் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை. When I keep on obeying him, then there is no opportunity for me to err and go astray. இப்ப கர்த்தரிடத்தில் அன்பு கூர்றதுமே பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பெனிஃபிட்டுக்கு தான். And even if I love the Lord, it is only for my own benefit. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you agree this? என்னுடைய பெனிஃபிட்டுக்காக நான் அவரில் அன்பு கூறுகிறேன். And for my benefit I love the Lord. என்னுடைய பெனிஃபிட்டுக்காக அவர் செய்ததை நான் நினைவு கூறுகிறேன். And for my benefit I remember all that he did for me. இப்போ ஆண்டவரிடத்திலே இது பிரதானமான கட்டளை என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. So there is a question which is kept before our Lord regarding what is the foremost or the most important law. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள். And let us read the Gospel of Matthew chapter 22 and verse 36. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். And Master, which is the great commandment in the law? கேள்வி பாத்தீங்களா? And did you see the question? ரபி, Rabbi, நியாயப்பிரமாணத்தில் எந்த கட்டளை பிரதானமானது? Rabbi, what is the greatest commandment in the law? ஒரு 10 கட்டளைகள் ஏதாவது ஒரு கட்டளை சொன்னாரா? Did he say one commandment of the 10 commandments? இவர் சொன்னது உபாகமம் 6:5. And what he said was Deuteronomy chapter 6 and verse 5. என்ன சொன்னார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த வசனத்தை. And read Matthew chapter 22 and verse 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Jesus saith unto him, Thou shalt love the Lord thy God with all thy heart and with all thy soul and with all thy mind. எனக்கென்று இருக்கிற எல்லாவற்றையும் நான் அவருக்கு கொடுத்து விடுகிறேன்.
And whatever I have for myself, I give everything unto him. அவரை நேசித்து விடுகிறேன். I love him. இதுவே என்னுடைய பெனிஃபிட்டுக்கு தான். And this is also for my own benefit. அப்போ உங்களுக்கு புரிகிறதா? இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் இந்த கற்பனை தான் முதலாம் பிரதான கற்பனையாக சொல்லுகிறார். And the Lord says this as the first great commandment. இப்போ நம்ம அவரில் அன்பு கூற வேண்டும். Now we need to love him. அன்பு மட்டும் தான் நம்மை பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வைக்கும். Only love would make us obey the commandments. இப்ப நான் அவரில் அன்பு கூர்ந்தேன் என்று சொன்னால் அந்த அன்பு கூறுகிறேன் என்பது எதை வைத்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது? நான் அன்பு கூறுகிறேன் என்பதனுடைய அடையாளம் என்ன? Now if I say I love him, how can I prove that I love him? அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு அன்பு கூறுகிறேன் என்பது அர்த்தம். And when I say I love him, I would have to obey all that he has said. இப்போ பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள் அல்லது பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள் என்கிறதான விஷயம் எதன் மூலமாக வெளிப்படும் என்று சொன்னால் பெற்றோருக்கு முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது. And when the children fully obey the parents, it is revealed that they love their parents. எப்படி இருக்கு பாத்தீங்களா? You just say how it is. அந்த லவ்வும் ஒபீடியன்ஸ், அதாவது அன்பும் கீழ்ப்படிதலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. And love and obedience are always interlinked. அதாவது இன்னைக்கு நம்ம இந்த அன்பு கூறுகிறேன் என்கிறதான விஷயம், அன்பு கூற வேண்டும் என்கிறதான விஷயத்தை பாட்டிலும் வாயளவிலும் கொண்டு வந்து விட்டோம். And today we have brought this loving God only in our songs and with our words. அதாவது அன்பு கூறுவேன் என்று பாடுகிறோமே, பாடலை நான் குறை சொல்லவில்லை, பாடல்ல தப்பு கிடையாது. And we sing saying, I would love you, Lord. I do not talk ill of it, but we need to sing that song. அதாவது நீங்க அன்பு கூறன் வாயில சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. And there is no need for you to say, Lord, I love you. பாட்டை பாடுங்க. You sing the song. ஆனா எதுக்குமே கீழ்ப்படியாதீங்க. But you do not obey anything. என்ன பிரயோஜனம்? What is the use of it? அன்பு கூறுவேன் பாடுறோம் இல்ல. And we sing saying, Lord, I would love you. கீழ்ப்படிகிறேன்னு பாடுங்களே. And sing saying, Lord, I would obey you. கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. Lord, I would obey you. நான் உம்மில் அன்பு கூறுகிறேன், அதனுடைய வெளிப்பாடு உம்முடைய வார்த்தைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிகிறேன். Lord, when I obey all your word, it is a revelation of how I love you. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கையை தூக்கி more love, more power இதெல்லாம் பாடிட்டு போயிட வேண்டியது அவ்வளவுதான். And today we just lift our hands and say and sing more love, more power, and we just move on. இல்ல அன்பு அன்பு அன்பே அன்பே, or we just simply say love, love, love. இதெல்லாம் ஓகே தான். Everything is okay. எல்லாம் பாட்டோட முடிஞ்சது. Everything is done away with just அந்த singing. மியூசிக்க போட்டு கையை தூக்கி கொஞ்சம் கையை அசைத்து கொஞ்சம் உடம்ப ஆட்டி இந்த பாடுனா அதோட அந்த அன்புங்கிற வார்த்தை அந்த பாட்டோட டியூனோட முடிஞ்சு போயிடுச்சு. And just we lift up our hands and we say our bodies and we just move our hands and sing saying, Lord, I love you. And once the song ends, so our love ends. அதாவது அன்பின் நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்பாடே கீழ்ப்படிவதில் தான் இருக்கிறது. And when I obey his word, it is a revelation of how I love him. உங்க அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களா? Do you love your parents? அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க. Then you need to obey to what they say. நீங்க உங்களுடைய பெரியவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? Do you love your elders? அவர்கள் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க. Then you need to obey to what they say. உங்களுடைய போதகரை நீங்கள் நேசிக்கிறீர்களா? Do you love your pastor? அவர்கள் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க. Please obey to their words. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? Do you love the Lord? அவர் சொல்லுகிற அத்தனை கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுங்க. And obey all his commandments. நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க, பிரமாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. And our people say that the law are over. ஆளையும் முடிச்சிட வேண்டியது அவ்வளவுதான். And we need to just finish off that person. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது இங்க சர்ச்சுக்கு And they would not know what to do once they come to the church. சும்மா கையை தூக்கி உடம்பாட்டிட்டு பாடிட்டு போயிட வேண்டியதான் டியூனை போட்டு. And they would just put the tune and they lift up their hands and they sway their body and sing and go on. இன்றைக்கு திருச்சபை ஒரு வெற்றிடமாக ஷாலோவாக பீப்புளுக்குள்ள எந்த விஷயமும் உள்ள இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு திருச்சபை இன்றைக்கு போய்விட்டது. And today the church is in a place where it is very shallow. எப்படி இதை திருத்துவது என்பதை யோசித்து பாருங்கள். Just think how we can change this. அன்பின் வெளிப்பாடு தேவனுக்கு கீழ்ப்படிவதில் இருக்கிறது. And obedience unto God reveals the love we have for him. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you agree to it?
நமது கீழ்ப்படிதலை தேவன் மேல் நாம் வைக்கிற அன்புதான் சாத்தியமாக்குகிறது. And the love that we have for him makes us obey his word. நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். The Lord has chosen us. நாம் மற்றவர்களை ஞானவான்கள், புத்திசாலிகள், அறிவாளிகள், பெரியவர்கள், பலம் பொருந்தியவர்கள் என்பதற்காக அல்ல. Not because we are wise and mightier and stronger than others. அவர் நம்மை நேசித்தபடியினால் நம்மை ரட்சித்தார். And because he loved us, he saved us. அவருடைய அன்பு வெறும் உணர்ச்சிபூர்வமான வார்த்தைகள் அல்ல. And his love is not just words of feelings. அவருடைய அன்பு, அவர் என் மேலும் உங்கள் மேலும் வைத்த அன்பு அவரை எங்க வரைக்கும் கொண்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா சிலுவை வரைக்கும் அவரை கொண்டு போனது. And the love that he had for you and me took him till the cross. இயேசு எனக்காக ஏன் மரித்தார்? Why did Jesus die for me? பதில் என்ன? What is the answer? அவர் என் மேல் அன்பு வைத்தபடியினார். Because he loved me. இப்போ அம்மா அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல முக்கியமா தாய் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக நேசிப்பா. And if you look at your father and mother, especially the mothers, would show much love unto their children. இப்போ நம்ம சாப்பாடு செஞ்சிருப்போம், உணவு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருப்போம் அல்லது லஞ்ச் செஞ்சிருப்போம். Now we would have prepared our breakfast or our lunch. பிள்ளைகள் வந்து பார்ப்பாங்க. And the children would come and see. அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கும் அளவா. And the food will be only for the child and the mother. அம்மா சாப்பிட மாட்டா. The mother will not eat. வெயிட் பண்ணிட்டு இருப்பா. She will be waiting. முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும். Let the child finish eating. இல்ல உனக்கு 50 எனக்கு 50 அப்படியே சொல்லுவாங்களா? And would the mother say this is 50 for you and 50 for me? இல்ல நீ முதல்ல சாப்பிடு. No, you first eat. முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மீதம் இருந்தால் சாப்பிடுவாங்க, மீதம் இல்லைன்னா அந்த பசியோடு கூட அந்த தாய் படுத்துக் கொள்வாள். காரணம் பிள்ளையின் மேல் வைத்த அலாதியான அன்பு. And once the child finished eating, if there is food left over, the mother would eat, or else she would go to sleep empty stomach because of the excessive love she has for her child. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உங்களையும் என்னையும் நேசித்தார் என்பதை எப்படி புரிந்து கொள்வோம்? எதை வைத்து சொல்லுவோம்? And with what we would say and how do we understand the love that God had for us? அதற்காகத்தான் இன்றைக்கும் சிலுவை உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் நின்று கொண்டிருக்கிறது. And that is why the cross is always before you and me even today. அவர் என்மேல் வைத்த நேசம் அவரை சிலுவை வரைக்கும் கொண்டு சென்றது. The love that he had for me took him to the cross. அவர் சிலுவையில் தொங்குவதற்கு அவர் தயங்கவில்லை. And he did not hesitate to hang on the cross. காரணம் அவர் என்மேல் வைத்த அன்பு. It is because of the love he had for me. கர்த்தரின் நேசத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? Have we understood the love of Christ? சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Whenever you look at the cross, you need to understand his love. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு மாயமற்ற அன்பு. The love which was depicted on the cross is a blameless, corruptless love. சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்து எதையும் எதிர்பார்க்காத அன்பு. The love which is revealed on the cross does not expect anything from you and me. சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு அன்கண்டிஷனல், அதாவது அதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. The love which is revealed on the cross is very unconditional. சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு மென்மையான அன்பு, யாராலும் செலுத்த முடியாத, கொடுக்க முடியாத ஒரு அன்பு. The love which is revealed on the cross is a very glorious and magnanimous love. No one can love us like that. வேதம் சொல்லுகிறது அவர் முதலாவது என் மேல அன்பு கூர்ந்தார். And the Bible says he first loved me. இப்ப நான் எப்படி இருக்கும் பொழுது அன்பு கூர்ந்தார்? And how did he love me and in what condition I was in? நான் பாவியாய் இருக்கும் பொழுது என் மேல் அன்பு கூர்ந்தார். And he loved me while I was still a sinner. 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். Let us read 1 John chapter 4 and verse 19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. கவனிச்சிங்களா?
So did you listen? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். And we love him because he first loved us. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And the Bible says that Christ loved us while we were yet sinners. அதாவது நல்லவனை நேசிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. And it is not a big deal to love a good person. ஏதாவது கொடுக்கிறதுனால ஒருவன் நேசிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அதனாலேயும் பெரிய விஷயம் கிடையாது. And it is not a big deal if you love a person who gives something for you. நாம் யார்? Who are we? தரித்திரர். We are a poverty-stricken people. நாம் யார்? Who are we? பாவிகள். We are sinners. நாம் யார்? Who are we? சபிக்கப்பட்டவர்கள். We were cursed people. நாம் யார்? Who are we? ஒன்றுமில்லாதவர்கள். We have nothing. நாம் யார்? Who are we? அறிவில்லாதவர்கள். We are foolish. இப்போ இவங்களை யார் நேசிப்பா? Now who would love them? அதாவது அவங்கள தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களில் ஒருவராகத்தான் நான் இருந்தேன், அவர்களில் ஒருவராகத்தான் நீங்களும் இருந்தீர்கள். And God loves them, and I was one among them, and you were also one among them. பாவிகள், sinners, பரதேசிகள், and we were people without any relations, ஒன்றுமில்லாதவர்கள், and we do not have anything, தரித்திரர்கள், and we were poverty, சபிக்கப்பட்டவர்கள், and we were cursed, அவர்கள் மேலே கிறிஸ்து அன்பு கூர்ந்தாரே. and Christ loved them. இயேசு மனதுருகினார். And Jesus had compassion on them. குஷ்டரோகிகளை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தின்படி அவர்கள் ஊருக்கு வெளியே பாளையத்திற்கு வெளியே இருக்க வேண்டும். And concerning the lepers in the Old Testament, you can find out that they should live outside the city and outside the camp. அவர்கள் தீட்டு என்று சொல்லி யாராவது ஆட்கள் கிராஸ் பண்ணும் பொழுது கத்த வேண்டும். And when somebody passed their way, they need to shout by saying, I am unclean, I am unclean. அப்ப என்கிட்ட வராதேன்னு அர்த்தம். It means do not come near me. இப்ப இயேசுநாதர் கடந்து போகும் பொழுதும் அதைத்தான் செய்திருப்பார்கள். So when Jesus was passing through them, that is what they would have been saying. தீட்டு I am unclean, unclean, unclean. ஆண்டவர் சொல்லுப்பார், பயப்படாதே. And God would have said, do not fear, do not fear, do not fear. மனதுருகினார். He had compassion upon கைகளை them. நீட்டினார். He stretched out his hand. தொட்டார். He touched them. குஷ்டரோகம் சுகமானது. And their lepers were healed. இப்ப 10 பேர் சுகமாக்கினார். Now he healed 10. நீ போய் உன்னுடைய ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்னார். He told them, you go and shew yourself unto your priest. திரும்பி வந்தது ஒரே ஒருத்தன் தான் வந்தான். And only one person returned back. எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா 10ல 9 நன்றி இல்லாததுன்னு தான் இதனுடைய பொருள். And it means out of the 10, 9 would be thankless. ஒருத்தன் வேணா வருவான். Only one may come. நீங்க அப்செட் ஆனீங்கன்னா அதற்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை. And if you get upset about this, then God cannot be held responsible for that. நன்றி கெட்டவர்களாகிய உங்களையும் என்னையுமே ஆண்டவர் நேசித்தார். And God loved you and me. You have a thankless heart. அவர் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said that he first loved us. இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? So what does the Lord expect now? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. And he says, love your neighbor as your own self. இந்த ரெண்டு கற்பனைகளில் முழு பிரமாணமும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். And he says all of the commandments are included in these two. ஆகினாலே இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? So what is the thing that we need to understand on this day? கர்த்தர் ஜாதிகளின் மத்தியில நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். And God has given us victory among the nations. சமுதாயத்திலே பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் நம்மை சமுதாயத்தில் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். And the Lord has commanded that we need to live a holy life in the society. ஒரே தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். And the Lord expects us to be children of one God. இதையெல்லாம் நாம் செய்வதற்கு என்ன வழி என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கும் ஒரு வழியை சொல்லுகிறார். And if you ask what is the way for us to do this, the Lord gives us a way for that. என்ன வழி? What is the way? நீ எப்படி இருந்த ஆண்டவர் உன்னை எப்படி மாற்றினார் என்பதை கொஞ்சம் நினைச்சு பாரு, அதுவே போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord says, just remember how you were in the past. Once you remember, you will know how to be thankful கர்த்தர் for. உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்தார் என்பதை நினைத்து பாருங்கள். Just think what the Lord did for you and for me. அளவில்லாமல் அன்பு கூர்ந்தார். And he loved us unconditionally. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய நேசத்தை காட்டிலும் அவருடைய நேசம் எப்பொழுதுமே பெரியதாகவே இருந்தது. And his
love was great and in abundance than the love of any human being. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நாம் நேசிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். And if at all we are loved in this world, there would be a reason for that. நான் நேசிக்கப்படுகிறேன். I am loved என்னுடைய மனைவியினால். because of my I am loved by my wife. காரணம் நான் ஹஸ்பண்ட். Because I am her husband. இப்ப நான் மனைவியை நான் நேசிக்கிறேன். I love my wife. காரணம் என்ன? And what is the reason? வைஃப். Because she is my wife. அப்ப என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். I love my children. காரணம்? What is the reason? நான் பெற்ற பிள்ளைகள். Because I begat them. என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள். My children love me. காரணம்? Reason? நான் அவர்களை பெற்றேன். I begat them. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நாம் நேசிக்கப்படுவதற்கு ஸ்தானம் இருக்கிறது, காரணங்கள் இருக்கிறது. And there are positions and reasons for people to love us. சிலரை நம்ம நேசிக்கிறோம். And we love certain people. என்ன காரணம்? What is the reason? நிறைய வாங்கி இருக்கிறோம். And we have received much from them. அதனால நேசிக்கிறோம். And that is the reason why we love them. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேசத்திற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். So you understand that there is a reason behind the love. கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். Christ loved me. என்ன காரணம்? What is the reason? ஒண்ணுமே இல்ல. There is nothing. அதாவது ஒண்ணுமே இல்லைங்கிறத விட அதை விட சொல்லணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாவி, பரதேசி, சபிக்க சாபம் இப்படிதான் இருக்கு. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னை நேசித்தார். Now the reason for that is I am a sinner, I am worthless, I have nothing in me, I am cursed, and in spite of all these the Lord loved me. சிலுவையை உங்கள் கண் முன்பாக கொண்டு வாருங்கள். Bring the cross before your eyes. கிறிஸ்து உங்களை நேசித்தார் என்கிற செய்தியை இந்த சிலுவை உங்களுக்கு சொல்லுகிறது என்றால், If the cross tells you the message that Christ loved you, கிறிஸ்து என்னை நேசித்ததைப் போல நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற செய்தியையும் அதே சிலுவை உங்களுக்கு சொல்லுகிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். And I want to tell you, just like Christ loved you, we are to love one another, and that is the message of the cross. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. Love the Lord your God with all your heart, with all your mind, with all your strength, and with all your might. அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. Do not be unequally yoked together with unbelievers. அவர்களை விட்டு தூரமாய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிரு. And do not go far away with them and touch the unclean thing. அன்பின் சின்னமாம் சிலுவைக்காய் நன்றி சொல்வோமா? Shall we give thanks unto the Lord because cross is the symbol of love? நம்முடைய தேவன் யார்? Who is our God? நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. And there is another name for our God. அன்பு. Love. அன்பின் தேவனுக்காய் நன்றி. We thank because our God is a God of love. இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். And we firmly believe that you would have been blessed through these words. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. May God speak with us continuously. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். Our heavenly Father who abides in heavens, we thank you for these wonderful words. மிகுந்த பொறுமையோடு இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். Lord, we pray with burden for each and everyone who have been listening to this word of God with much patience. கிறிஸ்து எங்களை நேசித்தார் என்கிறதான அந்த மிகப்பெரிய அன்பின் அடையாளமாக இன்றைக்கு எங்களுக்கு சிலுவை காட்சி தருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you because today the cross stands as a symbol that Christ has loved us. இந்த அன்பை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். Lord, we accept this love with joy. கிறிஸ்து எங்களை நேசித்ததைப் போல நாங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற செய்தியையும் இதே சிலுவை எங்களுக்கு சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். We offer you praise because this same cross reveals unto us the message that we are to love others just as Christ loved us. மற்றவர்கள் மேல் இருக்கிற முறுமுறுப்புகள், எரிச்சல்கள், பொறாமைகள், மனக்கசப்புகள் இவைகளை எல்லாம் களைந்துவிட்டு நேசிக்கக்கூடிய அந்த நேசம் என்கிறதான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. Lord, we pray that you'll give us a heart which would put away all the bitterness and the murmuring and the hatred towards others, and let it be filled with love. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பீராக. Lord, we pray that you will bless all those who hear these words of life, bless them, their children and their descendants. உம்முடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிகிற ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். Lord, we pray that you would give us a heart which would obey all your commandments and your precepts. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். We offer you all the glory, honor and
and praise. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. We ask all this in the priceless and precious and holy name of our Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. And may God bless each and every one of us bountifully. ஷலோம். Shalom.